ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். ஏசாயா 40 வசனம் 10 முன்பகுதி. நம்முடைய ஆண்டவர் எப்படி வருவாராம்? பராக்கிரமசாலியாய் வருவார். பராக்கிரமசாலினா மைட்டி அப்படின்னு போட்டிருக்கு, மைட்டி ஒன்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ பராக்கிரமசாலியாக வருவார் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வலிமையுடையவராய், நல்ல பலமுள்ளவராய் அவர் வருவார். அவர் வந்து என்ன செய்வாராம்? தமது புயத்தினால் அரசாளுவார். புயன்றது, ஆண்டவருடைய புயம் என்பது மிகவும் வலிமை வாய்ந்தது. அந்த புயத்தினால் அரசாளுவாராம். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. எத்தனை பெரிய ஆண்டவர் பாருங்க! பராக்கிரமசாலியாய் வருகின்ற ஆண்டவர் தமது புயத்தினாலே அரசாளுவாராம் ஜனங்களை. அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. நிம்ரோத் என்பவன் பூமியிலே மகா பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் போடப்பட்டிருக்கு. கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலி இருந்தான் போட்டிருக்கு. ஈசாயின் குமாரன் பராக்கிரமசாலியான யுத்த வீரன் போட்டிருக்கு. அது யாரு? தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெனாயா 3 பராக்கிரமசாலிகளுக்குள் பேர் பெற்றவனாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேரை பராக்கிரமசாலின்னு போடப்பட்டிருக்கு. எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். மகா பராக்கிரமசாலியாக இங்கே நாகமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியாய் நிறைய பராக்கிரமசாலிகள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் மேலாக நமது ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று எண்ணப்படுவார். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அப்புறம் என்ன செய்வாராம்? 11ஆம் வசனம், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அவருக்கு தெரியும் யார் யாரை எப்படி எப்படி நடத்தணும்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் யாக்கோபு ஏசாவிடம் சொல்கிறாரு. ஏசா சொல்கிறான், முதல்ல யாக்கோபை வா நம்மலாம் போகலாம் புறப்பட்டு அப்படின்னு சொல்லி 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணி கட்டி தழுவி முத்தமிட்டு அதுக்கு பிறகு சொல்லும்போது அவன் சொல்கிறான், யாக்கோபு பிள்ளை அவன் சொல்கிறான், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். உமக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும். அதனால் என் ஆண்டவரே, நீர் உமது அடியானுக்கு முன்னே போங்க. நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளில் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். அதே மாதிரி ஏசா முன்னாடி போகிறான், இவன் பின்னாடி மெதுவாக நடத்துக்கிறான். அப்போது ஒரு சாதாரண உலக பிரகாரமான மேய்ப்பனுக்கு தன்னுடைய ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும், எப்படி தூக்கி சுமக்க வேண்டும், எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நடக்க வேண்டும், அதனுடைய நடைகளுக்கு தக்க விதமாய் நான் நடக்கிறேன் என்று சொல்லும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிறாராம். ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார் என்பது எத்தனை உண்மையான காரியம்! பராக்கிரமசாலியாக வருகின்ற ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரிகிறதாய் காணப்படுகிறது. இதே ஏசாயா 42 பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் ஏசாயா 42:13 பாருங்கள், வாசிக்கிறேன். அந்த 13 கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ பராக்கிரமசாலினா வலிமை மிகுந்தவர். ஒரு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள. எத்தனை தடவை போய் அவர் மேற்கொண்டார் இல்லையா? நமக்காக யுத்தங்கள் செய்த ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய் பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல போய் சத்துருக்களை முறியடித்து ஓடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, சங்கீதத்தில் கூட சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 65ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 65ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால்
கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து நம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தனையை வரப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவர் பராக்கிரமசாலியாக இதோ அப்படின்னு போட, அதான் முக்கியம். இதோ நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார் அப்படின்னு சொல்லி போடப்படுது. அதுதான் முக்கியமான வசனமாக காணப்படுது. 40:10 இதோ கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு காட்டுறாங்க. இதோன்னு நம்மளை ஆளை காட்டுறாங்க, நம்முடைய ஆண்டவரை காட்டுறாங்க. அப்படியாய் நாம் ஆண்டவரை பராக்கிரமசாலியாய் மற்றவர்களுக்கு காட்டி அவர்தான் வலிமையுடையவர், அவர்தான் வல்லமையுடன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எத்தனை பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாய் நாமும் வாழ பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிச்சு பாதுகாப்பாராக. ஆமென். பராக்கிரமசாலியே நீ துவண்டு போனாயோ, பராக்கிரமசாலியே நீ துவண்டு போனாயோ, நான் செய்யும் காரியம் பயங்கரம், உன்னை கொண்டு செய்வது நிச்சயம். நான் செய்யும் காரியம் பயங்கரம், உன்னை கொண்டு செய்வது நிச்சயம். உன்னை கொண்டு செய்வது நிச்சயம். நான் செய்யும் காரியம் பயங்கரம். ஆமாண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். பராக்கிரமசாலியே நீ துவண்டு போனாயோன்னு எங்களை பார்த்து சொல்கிறீங்க. கிதியோனை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எவ்வளவு நிறைய பேரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவரே, எங்களையும் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் கர்த்தாவே நாங்கள் சார்ந்திருக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியா இதோ என்று நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டும்படியாக கர்த்தாவே நீர் அத்தனை பராக்கிரமசாலியும் வலிமை உடையவராய் புயத்தால் அரசாளுகிறவராய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களும் கூட உம்மோடு சார்ந்து உம்முடைய வலிமையை பெற்று வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 2 கொரிந்தியர் 4:10. இன்றைய கேள்வி எதற்கேற்ற துக்கம், எதற்கு இடமில்லாமல், எதற்கு ஏதுவான, எதை உண்டாக்குகிறது? எதற்கேற்ற துக்கம், எதற்கு இடமில்லாமல், எதற்கு ஏதுவான, எதை உண்டாக்குகிறது? இங்கேயும் 4 ஆன்சர் வரணும்.